ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சாட்டை திரைநேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர், நாவலாசிரியர், உதவி துணை இயக்குனர் சொல்லிட்டு பன்முக திறமை கொண்ட ஒரு நபர் தான் முத்துக்குமார் அவர்கள். அவருக்கு இன்னைக்கு 49வது பிறந்த நாள். அவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் திரையுலக வாழ்க்கை எப்படி இருந்தது, திரையுலகில் வந்து அவர் திரையுலக அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போனாரு, திரையுலகில் அவர் என்னென்னலாம் சாதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். 1975ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் உள்ள நாகராஜனுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் தான் அவர் மகனாக பிறந்திருக்காரு. அவர் பிறந்து காஞ்சிபுரத்தில் அருகில் உள்ள அவர் கிராமத்தில் தான் தொடக்கப்பள்ளியை தொடங்கியிருக்காரு. தொடக்கப்பள்ளியை தொடங்கினது முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காஞ்சிபுரத்துலேயே அவருடைய மேல்நிலை பள்ளியும் அவர் தொடங்கியிருக்காரு. அந்த படிப்பை முடிச்சுட்டு அவருக்கு என்ன தோணியிருக்குன்னா, நம்ம ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு பெருங்கனவோட அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா அனுமதி வாங்கியிருக்காரு. அவங்க அம்மா அவருடைய 4 வயதிலேயே அவர் இறந்துருக்காங்க, தவறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னைக்கு அவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக சென்னை புறப்பட்டிருக்காரு. அதாவது இயக்குனராக ஆகுறதுக்காக. உதவி இயக்குனராக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரன் அவர்கிட்ட. பாலு மகேந்திரன் கிட்ட கொஞ்ச நாள் உதவி இயக்குனராக பணிபுரிகிறாரு. பணி புரிஞ்சதை தொடர்ந்து அப்புறம் அவருக்கு ஒரு எண்ணம் வருது, நமக்கு உதவி இயக்குனராக இருக்கிறத விட நம்ம நிறைய கவிதைலாம் நல்லா எழுதுறோம், நிறைய பாடல்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாசிரியர் ஆகலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அது தொடர்ந்து பாலு மகேந்திரன் அவர்கள்ட்ட போய் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி கவிதை எழுதுறதுல ஆர்வம் வருது, நான் பாடலாசிரியராக போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவரும் வாழ்த்து சொல்றாரு. அதை தொடர்ந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாடல்ல எழுதுறாரு. அது யாரோட பாடல்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களோட பாடல். மதிப்புக்குரிய அண்ணன் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் இயக்குனர் சீமான் அவர்களோட வீரநடை அப்படின்ற ஒரு சத்யராஜோட படத்துல தான் முதல்ல ஒரு பாடல் எழுதுறாரு. மிக அற்புதமா எழுதினார் அந்த பாடலை. அதை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணார்னா, அவருக்கு அதுதான் எழுதிருக்காரு பாடல். அப்படி இருக்கும்போது முன்னணி பாடகர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, எழுத்தாளர்லாம், அவங்களுக்கு என்ன சம்பளம் அன்றைக்கு காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டுச்சோ அதே சம்பளத்தை இவருக்கு கொடுத்துருக்காரு. இவருக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டுங்கிறது ரொம்பவும் ஹிட் ஆகுது. ஹிட் ஆனது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேவா அப்படிங்கிறவர் இந்த பாடலை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒளிபரப்பு பண்ணுறாரு. இந்த மாதிரி முத்துக்குமார்ன்ற அருமையான கவிதை எழுதுறாரு, நல்லா பேச்சாற்றல், நல்லா கவிதை எழுதுகிற ஆற்றல், நல்லா பாடல் எழுதுகிற ஆற்றல்லாம் அவர்கிட்ட இருக்குது, சிறப்பாக பண்ணுறாரு, அவரை நம்ம வைக்கலான்னு சொல்லும்போது அந்த வீரநடை படம் திரைக்கு வர்றதுக்குள்ளேயே 40 பாட்டுக்கு பாடல் எழுதியிருக்காருன்னா பார்த்துக்குங்களேன். இப்போ பாடலாசிரியரா அவர் என்ன பண்றாருன்னா, இயக்குனரா இருந்தார்ல, இயக்குனரா இருக்கும்பொழுது எனக்கு இயக்குனர்ன்ற ஒரு கனவு வேண்டாம், நான் பாடலாசிரியரா ஆக போறேன் அப்படின்ற ஒரு கனவுக்கு அவர் தள்ளப்பட்டு பாடலாசிரியரா வராரு. அதுல பல்வேறு, நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு பாடல்களை அவர் ஏற்றுறாரு. அந்த பல்வேறு பாடல்களை பாடினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. என்னென்ன விருதுகள்னா, 2005 கஜினின்ற ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க. அந்த படத்தில் இவர் ஒரு பாடலாசிரியராக இருக்காரு. அதற்கு சிறந்த பாடலாசிரியராக ஒரு விருது வழங்கியிருக்காங்க. 2006 வெயில்ன்ற ஒரு படம் இயக்கியிருக்காங்க. அந்த படத்தில் பாடலாசிரியராக இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அந்த பாடலுக்கும் இவர் சிறந்த ஒரு பாடலாசிரியர் அப்படின்ற ஒரு விருது வழங்கியிருக்காங்க. 2009 அயன்ற ஒரு படம் இயக்கியிருக்காங்க. அந்த படத்துலையும் இவர் ஒரு சிறந்த பாடலாசிரியர் என்ற விருது அவருக்கு கொடுத்துருக்காங்க. 2013 தங்கமீன் என்ற ஒரு படத்துக்கும் பாடல் எழுதியிருக்காரு. ஆனந்தையா, மிக அருமையான பாடலுங்க உண்மையா. அந்த பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பாடலாசிரியர் விருது தான் வழங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அந்த பாடலுக்கு தேசிய விருது வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2014 கடைசியாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சைவன்ற ஒரு படம் இயக்கியிருக்காங்க. அந்த படத்தில் பாடலாசிரியராக பணியாற்றியிருக்காரு. அதுலேயும் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேசிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. பல்வேறு விருதுகளையும் வாங்கி குவிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1500 பாடல்களை இயக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட எண்ணற்ற எத்தனையோ பாடல்களை இயற்றிருக்காரு. 2 தேசிய விருது வாங்கியிருக்காரு, 10 புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஒரு 41 வயது வரைக்கும் தான் அவர் வாழ்ந்தாரு. அந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாராலையும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, இளையராஜா அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணியிருந்தாலும் யாரோட காம்போ இவர் நல்லா செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட காம்போ தான். கிட்டத்தட்ட மன்மதன் படம், இந்த மாதிரி பல படத்தில் 2 பேரும் சேர்ந்து இணைச்சு நடிச்சிருக்காங்க. இவர் வெளியான பாடல்கள் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பல செம்ம ஹிட் ஆகிருக்குது அந்த பாட்டுலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் காதல் கொண்டேன் படத்தில் தேவதையை கண்டேன் அந்த சாங் மிக அருமையான சாங், அந்த சாங்கு. அதுக்கப்புறம் மன்மதன் படம், வேல் படம், அந்நியன், பையா,
அவர் இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்திருக்காரு. என்னென்ன பாடல்கள்னு பாத்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி, தேவதை கண்டேன், மன்மதன், வேலு, யாரடி நீ மோகினி, களவாணி, 6, அயன், வேட்டை, அந்நியன், தீபாவளி, நான் சிகப்பு மனிதன், பீமா, இந்த போன்ற பல்வேறு படத்துக்கு பாடல் எழுந்து மட்டும் இல்லாம அந்த படத்தையுமே சொல்லி இந்த பாட்டு தூக்கி நிப்பாட்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில மிக சிறப்பா அவரோட திறமையை வெளிக்காட்டியிருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்க பல்வேறு பாடல்கள் இயக்கியிருக்காரு அவரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அதுல குறிப்பா எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னா மதராச பாட்டுமே அவர் இயக்கியிருக்காரு. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடித்ததே, இதையும் அவர் ஏற்றிருக்காரு. அதே மாதிரி மதராசப்பட்டினத்துல அந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, பாதை முடிந்த பிறகும் பயணம் முடிவதில்லையே அப்படின்ற ஒரு பாடலை இயக்கியிருக்காரு. மிக ஒரு அந்த பாட்டை கேட்கும் பொழுது உண்மையாவே காதலிக்கிறவங்களுக்கு அந்த பாடலை முழுமையா அவர் இயக்கல. அந்த நீங்க சொன்ன அந்த கவிதை அந்த லைனை மட்டும் அவர் அதில் உள் வச்சிருக்காரு. அதே படத்துல வேற ஒரு பாட்டையும் கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவிலேயே உண்மையிலேயே இவர் வர்றதுக்கு முன்னாடிங்கிறது அந்த சாங்குன்றது அந்த அளவுக்கு பெரிய அளவு போய் சேரலனாலும், நான் முத்துக்குமார் அவர்கள் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே அந்த சாங் அடுத்த கட்டத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆகச்சிறந்த தரமான சாங்குகள் நிறைய கொடுத்துருக்காருங்க. அதுபோல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வாழ்க்கையில பல்வேறு வழிகளை சுமந்திருக்காரு போல இருக்கு. அந்த வழிகளை சுமந்ததோட பல கவிதைகளையும் அவர் ஊற்று பெருக்கியிருக்கு. அதுல ஒரு கவிதையா என்னன்னா, வளையாத நதிகள் இல்லை, வலிக்காத வாழ்க்கை இல்லை, வருங்காலம் காயமாற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதையை அவர் இயக்கியிருக்காரு. அது என்னன்னா, இப்போ வர இளைஞர்களுக்கு பல காயங்கள் பட்டிருக்காங்க, அந்த காயம்பட்ட இளைஞர்களுக்கு மருந்தாகும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஒரு கவிதை ஒரு சின்ன குடும்பத்திலேருந்து வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா தூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கவிதையை எழுதுறாரு. அந்த கவிதை வந்து மிகப்பெரிய அளவில் போய் எல்லாருக்கிட்டையும் சேருது. அந்த கவிதையை உண்மையிலே நீங்களும் பார்க்கல அப்படின்னா அதை கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்க. மிக அருமையாக இருக்கும். ஒரு தாயை பிரிஞ்சிருக்க ஒரு மகன், ஒரு தாய் இது இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றத மிக அருமையாக அதில் வந்து வெளிக்காட்டிருப்பாரு. அந்த தூர்ன்ற கவிதை மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்சுது. இதை தொடர்ந்து பல்வேறு கவிதைகள் எழுதியிருக்காரு, பல்வேறு பாடல்களை எழுதியிருக்காரு. இவரோட இயக்கத்தில் பல பாடல்கள் வெளியாகிருக்குது. அதை தாண்டி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தந்தையோட வலி எப்படி இருக்கும், ஒரு தந்தை மகனுடைய அன்பு எப்படி இருக்கும் அப்படின்றதுல கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பாடலை இயக்கியிருக்காரு. அது என்ன பாடல்னா, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பின் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டவர் இல்லை, கேட்டாலே கண்ணு கலங்கிடும். உண்மையாவே வந்து ஒரு தகப்பனை வந்து இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து அதை அரவணைச்சிக்கணும். இல்லாத பொழுது கண்டிப்பா இந்த மாதிரி பாடல்கள் வந்து நம்மளை காதுல ஒழிச்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பா வருத்தப்படுவோம். அதனால இருக்கும் பொழுதே அவங்களோட பெற்றோர்களை வந்து அவர் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு போல இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு விழாவில் அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னு காரணம் அதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை அறிமுகப்படுத்தினேன், அதாவது என்னை முதல்ல ஒரு பாடலுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன் திரு சீமான் அவர்களும், நான் யாருன்னு நான் அடையாளப்படுத்தினேன் செல்வராகன் அவர்களுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா உண்மையிலேயே அதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களால் எத்தனையோ பேர் வந்து வளர்ந்துருக்காங்க, எத்தனையோ பேர் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்காரு. அதில் அண்ணன் முத்துக்குமார் அவர்களும் ஒருத்தருங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து பல்வேறு இடத்துல வந்து அவர் அதை பதிவு பண்ணியிருக்காரு. நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா காரணம் அதுக்கு சீமான் அவர்கள் தான் சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆளை முன்னாடியே கணிச்சு அதை எடுத்து முதல்லயே இயக்கியிருக்காரு அண்ணா அவர்கள். அது இல்லாம இவ்வளவு படைப்புகள் பண்ணியும் ஆனா வந்து ஒரு நார்மலான ஒரு சாமானிய மனிதனா அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. ஏன் தெரியுது அப்படின்னா, அவர் எழுதிய இன்னொரு கவிதையும் எனக்கு அது ஞாபகப்படுத்துது. உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, படைத்தவன் எவனோ அவனே எடுத்துக்கொள்வான், நல்லவன் யார் கெட்டவன் யார் கடைசியில் அவனே முடிவு செய்வான் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையோடைய மொத்த தத்துவமாக அவர் அந்த கவிதையை வடிவமைச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால வாழ்க்கையோட உண்மைத்தன்மையை அவர் அறிஞ்சிருக்காரு, உண்மையோடைய வாழ்க்கைனா என்ன அப்படின்றத அவர் புரிஞ்சிருக்காரு அப்படின்றத இந்த கவிதையோடைய ஆழமான அர்த்தங்கள்ல புரிகிறது. இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, அவருக்கு முதல்ல வந்து இயக்குனர் ஆகணும்னு எண்ணம் தான் இருந்தது. ஆனால் அதையும் மீறி தனக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கிறத, தனக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு கவிதை ஆற்றல் இருக்கிறத அவர் அப்போதான் உணர்றாரு. உணர்ந்ததுக்கு அப்புறம் அதுபடி முயற்சி பண்ணி பல்வேறு சாதனைகளையும் தமிழ் சினிமாவில் செஞ்சுட்டாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 41 வயதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலைங்கிறது ஏற்படுது. அந்த மஞ்சள் காமாலையால் பார்த்தீங்கன்னா அவரோட கல்லீரலுங்கிறது பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் மோசமான கண்டிஷனுக்கு போயிடுது. அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தவங்களோட கல்லீரல் எடுத்து பொறுத்தினாதான் அவர் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட மனைவியே தான் கல்லீரல் தரேன், என் கணவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அப்போ தான்
குழந்தை பிறந்த டைம். அந்த டைம்லேயே அவங்க வந்து அதை அனுமதிச்சாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில தான் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து முன் வராங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் சேர்க்கும்போது ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடக்குது. அதை தொடர்ந்து அவரும் வந்து ஒரு சில படத்துலலாம் திரும்பி பாடல் பழைய மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா அவருங்கிறது இந்த மண்ணை விட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாருங்க. அவர் உண்மையிலேயே நம்ம இந்த மண்ணை விட்டு போயிருந்தாலுமே அவர் எழுதின பாடல்களும் அவர் எழுதின வசனங்களும் அவரோட அந்த வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே நம்ம நெஞ்சிலேருந்து அழியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இதை தான் அவர் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ எண்ணற்ற சாதனைகளை படைச்சும் அவர் இந்த மண்ணில் இருந்து மறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த டைமில் எனக்கு ஒரு கவிதை தோணுது. அது என்னன்னா, ஐயா அப்துல் கலாம் சொன்னது தான், வரலாற்றில் ஒவ்வொரு மனிதருக்கும் இங்கே பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தை நம்ம நிரப்புவதும் அதை கிழித்து தூக்கி போடுவதும் நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை மாதிரி நான் முத்துக்குமார் அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய வரலாற்று பக்கங்களை நிரப்பிட்டு தான் போயிருக்காரு அப்படின்றத இந்த நேரத்தில் நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். 41 வயசுல ஒரு திரைக்குள்ள வர்றதே ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் வந்து தேசிய விருது 2 வாங்கி கிட்டத்தட்ட 10 புத்தகத்துக்கு மேலே வெளியிட்டு தன்னோட திறமையை முழுக்க வெளிக்கொண்டு வந்து தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்தை தூக்கி நிப்பாட்டின அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இல்லைனாலும் அவர் எழுதின பாடல்களும் வரிகளும் நம்ம நெஞ்சில என்னைக்குமே சாகாத வரம் பெற்றிருக்குன்னு தான் சொல்லலாம். அண்ணன் அவர்களுக்கு இன்னைக்கு 49வது பிறந்தநாள் சொன்னப்போ அவர் இன்னைக்கு இல்லைனாலுமே என்னைக்குமே அவர் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அண்ணன் அவர்களுக்கு 49வது பிறந்த நாள் சாட்டை திரை சார்பாக அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.